செய்தவர்களும் அல்ல, நன்மை செய்தவர்களும் அல்ல, நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். ஆனால் பாவிகளாக இருந்த நமக்காக ஏன் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அப்படின்னு நம்ம வாசிக்கும் பொழுது, ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று. நமக்காக அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய அன்பு என்று நம்ம பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து அங்கே வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது தீத்து 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷர் மேலுள்ள தயவும் அன்பும் பிரசன்னமான போது என்று வாசிக்கிறோம். இப்போ கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாவிகளாக இருந்த நம்மீது தேவன் அன்பு வைத்ததே அதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து நமக்காக சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். நமக்காக எதற்கு அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்? அதற்கான 3 விதமான சில காரணங்களை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நமக்காக சிலுவையில் ஏன் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும்போது முதலாவது காரணத்தை நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக என்று வாசிக்கிறோம். முதலாவது காரணம் நம்மை சகல அக்கிரமிகளிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் அக்கிரமினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தோம் என்று வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் அக்கிரமம் செய்தவர்கள், தேவனுக்கு முன்பதாக நாம் அக்கிரமத்தை நடப்பித்தவர்களாய் காணப்பட்டோம். அந்த விதமான சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக நமக்காக கிறிஸ்துவானவர் தன்னைத்தானே சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது காரணம் என்ன என்று சொல்லி அதே 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தமக்குரிய சொந்த ஜனங்களாகும் என்று வாசிக்கிறோம். தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை மாற்றுவதற்காக கிறிஸ்துவானவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, ஆனால் இப்போதோ தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். முன்னே தேவனுடைய ஜனங்களாய் அல்லாதவர்களாக, தேவனோடு நாம் எந்த விதமான ஒரு நல் உறவும் இல்லாதவர்களாக காணப்பட்டோம். தேவனுக்கு அந்நியர்களாக நாம் இருந்தோம், அவருக்கு நாம் சத்துருக்களாக இருந்தோம், அவரோடு கூட நமக்கு எந்த விதமான ஒரு உறவும் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக இருந்த நம்மை தேவன் தனக்குரிய ஒரு சொந்த ஜனங்களாய் மாற்றுவதற்காக நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். 3வது காரணம் எதற்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், அதே 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்மை சுத்திகரிக்கும்படி என்று வாசிக்கிறோம். 3வது காரணம் நம்மை சுத்திகரிப்பதற்காக. சுத்திகரிப்பு என்பது சுத்தம் செய்வதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. தேவனுடைய பார்வையிலே நம்முடைய ஆத்மாவானது மிகவும் கொடூரமான பாவங்களை செய்து கரைப்பட்டதாக, அழுக்கப்பட்டதாக, துர்நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமையிலே நம்முடைய ஆத்மாவானது காணப்பட்டது. அப்பேற்பட்ட நிலைமையிலிருந்த நம்முடைய ஆத்மாவை கழுவி நம்மை சுத்தம் செய்யும்படியாக கிறிஸ்துவானவர் நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை கழுவும்படிக்கு நமக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவானவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக. எதற்காக? அவர் நம்மேல் அன்பு வைத்ததற்காக. இன்னும் சில காரணங்களை நாம் பார்க்கும்போது நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றுவதற்காக, நம்மை சகல அக்கிரமிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமான தேவன் நம்மை இன்றைக்கு இப்பொழுது சகல அக்கிரமிலிருந்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 103வது சங்கீதம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. மறவாது என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேக விஷயங்களை நாம் மறக்கிறோம், அநேக விஷயங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் மறவாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் நமக்கு செய்திருக்கிற, நம்முடைய ஆத்மாவுக்கு செய்திருக்கிற உபகாரங்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறக்கக்கூடாது. அநேக விஷயங்களை நாம் மறக்கலாம், ஆனால் கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்திருக்கிற உபகாரங்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்திருக்கிற ஆத்மீக உபகாரங்களை நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போது நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியான ஒரு நேரம் இருக்கிறது. இந்த குறுகிய நேரத்தில் கர்த்தரால் ஏவப்பட்ட சகோதரிகள், நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி அன்போடு உங்களை